சேலத்தில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். அப்போது சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன், முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். IAS, IPS மற்றும் IRS உள்ளிட்ட பதவிகளுக்கான முதன்மை தேர்வுகள் சென்னையில் நடைபெற்றன. எழும்பூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பெரம்பூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கோடம்பாக்கம் டிரஸ்ட்புரம் PCKG அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் காலை 9 மணிக்கு தொடங்கிய தேர்வுகள் மதியம் 12 மணி வரை நடைபெற்றன. இதில் 600 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். முன்னதாக தேர்வு எழுத வந்தவர்கள் சோதனைக்கு பிறகு தேர்வு அறைகளுக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த தேர்வுகள் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட கல்வராயன் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு 4 வாரத்தில் குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த பணிகளை மேற்கொள்ள சிறப்பு அதிகாரிகளை அரசு நியமிக்க வேண்டும் என்றும், உத்தரவை பின்பற்ற தவறினால் தமிழக தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக நேரிடும் என்றும் உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. விடியா மாடல் ஆட்சியில் அடிப்படை உரிமைகளை கூட நீதிமன்றங்கள் வாயிலாக பெற வேண்டிய சூழல் இருப்பதாக கல்வராயன் மலைவாழ் மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர்.